நாட்டு கருணை கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக கருணை கிழங்கு இருக்கும்ல, பிடி கருணைன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லா கழுவிடணும், இரவுல அலசிடணும். விடியற் காலையில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அது மறைகிற அளவு தண்ணீர் ஊற்றி நல்ல கொதிக்க வைக்கணும். வெந்து போகணும் கிழங்கு, உப்பு போடக்கூடாது. காலையில் 5 மணிக்குள்ளே குளிச்சிடணும். அது ஆட்டோமேட்டிக்காங்க. யார் உங்கள்கிட்ட நோயாளி, நீங்கள் டாக்டர், எந்த பேஷண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும், 5 மணிக்குள்ளே குளிச்சுன்னா நான் மருந்து தரேன், 6 மணிக்குள்ளே சாப்பாட்டை நிறுத்திடணும், 3 வேளை உணவு கடையில் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெந்நீர்லாம் கால் துடைக்கணும், வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், கோழி சம்மந்தப்பட்ட எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நோயாளி வெந்நீர் குடிக்கணும். அப்படி இருந்தால் நான் மருந்து தரேன்னு சொல்லிட வேண்டியது. கேட்டா இந்த கருணக்கிழங்கு மூல நோய்க்கு நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த குளிச்சுட்டு வந்து இந்த வெந்து போன கிழங்கு இருக்குல்ல, அது தோலோட சாப்பிடணும். சும்மா சின்ன துண்டு தானே, ஒரே ஒரு துண்டு தானாங்க, செத்தா போயிட போறாங்க. அந்த தண்ணியை குடிச்சிடணும்.